அதுபோல எங்க பார்த்தாலும் சொல்றார் ஸ்டாலின், நாங்க கட்டணமில்லாத பேருந்து விட்டோம், கட்டணமில்லாத பேருந்தோம், ஓட்ட உடசல் பேருந்து, ஓட்ட உடசல் பேருந்து. நீங்க பாத்தீங்க ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு பேருந்து சக்கரை வெடிச்சு எதிர்த்து வந்த பகுதியில் கார்ல மோதி 9 பேர் இருந்துட்டாங்க. 9 பேர் இருந்துட்டாங்க. ஏற்கனவே சிவகங்கையில் ஒரு ஓட்டுநர் அந்த டயர் நூல் தெரியுது அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு போய் நிறுத்திட்டார். நீங்களே வந்து பாருங்க, இந்த டயரை வச்சுட்டு நாங்கள் எப்படி ஓட்ட முடியும்? சென்னையில் கார்பரேஷன், இந்த சென்னையில் இருக்கிற மாநகராட்சி இருக்கிற நகர பேருந்து ஒரு பெண்மணி பஸ்ல பயணம் செய்கின்ற பொழுது அதுல கீழ் இருக்கிற பேஸ்ல இருக்கிற அந்த பகுதி, அந்த பிளாட்ஃபார்ம் உடைஞ்சு அதில் நடந்துகிட்டே ஓடுது. கத்தங்காட்டி அந்த பெண் கத்தங்காட்டியும் டிரைவர் நிறுத்ததுனால உயிர் பழந்தாங்க. டயர் கழட்டிட்டு ஓடுது. பல பேருந்து தள்ளித்தான் மக்கள் கொண்டு போறாங்க. இப்படி ஒரு மோசமான ஆட்சி, ஒரு நிர்வாக திறமையிட்ட ஆட்சி, இப்படி மோசமான பேருந்துகளை வச்சு இன்னைக்கு ஸ்டாலின் பேசிட்டு இருக்கார். ஸ்டாலின் அவர்களே, நேற்றைய தினம் நீங்க திருப்பூர்ல பேசுறீங்க, பெண்கள் மத்தியில பேசுறீங்க, பெண்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்தானே, எங்க கொண்டாந்த? தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் யாரு? பெண்கள் தானே. எப்படி குண்டு கட்டா தூக்கிட்டு போய் கைது பண்ணீங்க? தினந்தோறும் போராடிட்டு இருக்காங்க. அவர்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறீங்க. செவிலியர், ஒப்பந்த செவிலியர் கொரோனா காலத்தில் தன் உயிரை பொருட்படுத்தாமல் இந்த மக்களை காப்பதற்கு துணை நின்ற செவிலியர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள், அவளை நிரந்தர செவிலியர்களாக நிறைந்த பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன் செய்ய முடியல? இது அதிமுக ஆட்சியில் இந்த ஒப்பந்த செவிலியர்களாம் நியமித்தது அதிமுக ஆட்சியில், அதனால அவர்கள் போடல. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த ஒப்பந்த செவிலியர்கள் நிரந்தர பணியாளர்களாக நியமிக்கப்படுவார்கள்.